to our channel. Today Bible verse in Tamil. இன்றைய வசனம் ஏசாயா 62 அதிகாரம் 3 வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்காரமான கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜ முடியுமாய் இருப்பாய். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவருக்கு மிகவும் வெளியேற பெற்றவர்கள். இந்த மாதம் ஆண்டவர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதித்து உங்கள் இருதயத்தின் விருப்பங்களை அருள் செய்வாராக. நீங்கள் தொடங்கும் முயற்சிகள் யாவும் ஆசீர்வாதமாக நிறைவடையும். இனிமேல் நீங்கள் மகிழ்ச்சி அடைவீர்கள். ஏனெனில் நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் மகிமையான கிரீடமாக ராஜ முடியாக இருப்பீர்கள் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். ஒருவேளை நீங்கள் இதுவரை ஜனங்களுக்கு முன்பாக தலை குனிந்து வாழ்ந்திருக்கலாம். ஆனால் கர்த்தர் அப்படிப்பட்ட நிலையை இன்றைக்கு மாற்றுவார். அவர் உங்களில் பிரியமாய் இருக்கிறார். ஆகவே அவர் எல்லார் முன்பாகவும் உங்களை கனப்படுத்தி உங்களுக்கு கிரீடம் சூட்டுவார். ஒரு மனிதனின் தலையில் சூட்டப்படுவது போல அவர் உங்கள் தலையின் மேல் ஒரு கிரீடத்தை வைக்க மாட்டார். மாறாக நீங்கள் ஆண்டவருடைய கரத்தில் அலங்காரமான ஒரு கிரீடமாக விளங்குவீர்கள். தேவனுடைய கரம் அவருடைய பிள்ளைகளை எதிராளியிடமிருந்து காப்பாற்றுகிற கரம். தமது பிள்ளைகளை போஷிப்பதற்காக அப்பத்தை பெருக செய்த அற்புத கரம். வியாதியஸ்தரை சுகமாக்கிய கரம். மரித்த லாசருவை உயிரோடு எழுப்பிய கரம். அதே கரங்களில் நீங்கள் ஒரு கிரீடமாக சுமந்து செல்லப்படுவீர்கள். ஆண்டவர் இயேசுவை அலங்கரிக்கும்படி நீங்கள் ஆண்டவரின் கரத்தில் இருப்பீர்கள். சாதாரண ராஜாவுக்கு அல்ல, ராஜாதி ராஜாவுக்கு நீங்கள் அலங்காரமான கிரீடமாக விளங்குவீர்கள். பிரியமானவர்களே, நான் ஒரு சாதாரண மனுஷன், உலக பிரகாரமாக ஏழை, இயேசுவை பின்பற்றுவதால் புறக்கணிக்கப்பட்டவன் என்று கூறலாம். ஆனால் ஆண்டவரின் கண்களில் நீங்கள் கனத்துக்குரியவர். நீ என் பார்வைக்கு அருமையானபடியினால் கனம் பெற்றாய் என்று அவர் கூறுகிறார். உங்களை ஒரு கிரீடமாக மாற்றியமைத்த இயேசுவை துதித்து நன்றி செலுத்துங்கள். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். உமது கிரியைகள் அதிசயமானவைகள் என்று சங்கீதம் 139:14 கூறுவது போல, ராஜாவின் தலையில் கிரீடமாக விளங்கும்படி அவர் உங்களை பிரமிக்கத்தக்க விதத்தில் ஆச்சரியமாக படைத்திருக்கிறார். நீங்கள் அவரது கரத்தை அலங்கரிப்பீர்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலும் நீதி செய்வார். ஆகவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள். ஜெபம். அன்பு நிறைந்த தேவனே, நான் உமது கரத்தில் அலங்காரமான கிரீடமும் ராஜ முடியுமாய் இருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். மனிதர்கள் எனக்கு விரோதமாக பேசுகிற காரியங்களை நினைத்து நான் மனமுடைந்து போகாதபடி என்னை காத்தருளும். நீர் என்னோடு இருப்பதால் நான் சோர்ந்து போவதில்லை. நீர் என் வாழ்வில் செய்த அற்புதங்களுக்கு நான் சாட்சியாக வாழ அருள் புரிந்தருளும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென்.